ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஏஎல்பி ஜோதிடர் சத்யநாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90 கிட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய இவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது ரொம்ப டிலே ஆகுது. இன்னுமே நடக்காமல் நிறைய பேர் தவிக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரத்திலேயே திருமணம் பாக்கியம் அப்படின்றது கை கொடுது. அந்த 21 வயது முடிந்த உடனே திருமணம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம் சார் இந்த 90 கிட்ஸ்க்கு திருமணம் இவ்வளோ டிலே ஆகுது? முக்கியமாகமா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆகுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்டேயே அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை தடை செய்வார்கள். முக்கியமாக அம்மா சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுட்டு செட்டில் ஆன அப்புறம் திருமணம் பண்ணுறேன், எனக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லை, அதனால திருமணம். பையன் இந்த மாதிரி வேலை பண்ணால் தான் எனக்கு நான் பொண்ணு கொடுப்பேன்னு அம்மா உட்காண்டிருப்பாங்க. இதனாலேயே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமற்ற தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா சார், 2 லட்ச ரூபா மாதம் வருது, ஓகேங்களா, பையன் சேலரி 70,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அவங்க என்னன்னா மணியை முக்கியமாக வைத்து இந்த திருமணத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். மணி வேணும் லைஃபுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெண்ணுடைய மனசு, ஆணுடைய மனசு, இதெல்லாம் பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அவர்களுக்கு என்ன காரணத்தினால திருமணம் தடைபடுது அப்படின்றத குறித்து பார்க்கலாம் சார். கும்பராசிக்காரர்களுக்கு, அதாவது நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு வரும் காலங்களில் திருமண பாக்கியம் அப்படின்றது கை கொடுமா? ரொம்ப நாள் சாதகமாக வருவதற்குண்டான இப்போ கும்பராசியெல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ இப்போ திருமணத்தை பாருங்கள், கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். இந்த திருமணத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவாக வருவதற்குண்டான தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க குடும்பமே பார்த்திங்கன்னா ஒரு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பூர்வீகம் நல்ல பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ அமைவதற்குண்டான தன்மை இருக்கும். நல்ல பாரம்பரியமான குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்திலேருந்து வரன் வருவதற்குண்டான தன்மை இருக்கும். அப்போ கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாவே, இப்போ ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு சார், கும்பராசி போயிட்டுருக்கு சார், கும்ப லக்னம் போயிட்டுருக்கு சார், எப்படி இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போதே பார்த்திங்கன்னா மிகவும் பாசிட்டிவான நல்ல குடும்பத்திலேருந்து வரன் வருவதற்குண்டான தன்மை இருக்கும். இந்த மாதிரி குடும்பம் ரொம்ப லக்கி பர்சன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பெண்ணுக்கும் கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தியாக தான். நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசாதீங்க, நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க பேசக்கூடாது, அவங்க பேசுனா நீங்கள் பேசக்கூடாது. ஓகேங்களா, ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. நான் யார் தெரியுமான்னு இவங்க பேசுவாங்க, ஆனால் இவங்களுடைய ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த குடும்பம் ஸ்டேட்டஸில் உயர்ந்த ஸ்டேட்டஸாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும். இப்போ அந்த ஸ்டேட்டஸ் டு ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வரும்போது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சார். விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னாவே உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உங்கள் ஈகோவை தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்கும். அதனால் குடும்பத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கவே கூடாது. எப்போவுமே குடும்பம்ன்றது வேறு, ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப்ன்றது வேறு. எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே. அதை பார்த்து நம்ம நான் யார் தெரியுமான்னு நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஈகோவே திருமணத்தை அழிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால் யாரெல்லாம் கும்ப ராசி இருக்கிறதோ உங்களுக்கு நல்ல ஃபேமிலி வருவாங்க, ப்ரொவைடட் அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. ஓகேங்களா, ஈகோ டு ஈகோ கிளாஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் பாதிக்கும். அதே மாதிரி இவர்களுக்கு காதல் திருமணம் அப்படின்றது கை கொடுக்கும். காதல் திருமணம் நல்லாவே செட் ஆகும்னு சொல்லலாம். காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்கும் அப்படின்ற நிகழ்வுகள் இருக்குது.
இப்போ டிஃபால்ட்டாகவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வழிபட வேண்டிய தெய்வம், முக்கியமாக வழிபடுறது காமாட்சி அம்மன் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் சிறப்பாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். நரசிம்மர் வழிபாடு, இதெல்லாம் சிறப்பான வழிபாடாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அது வரப்போகிற பொண்ணு நல்லா உங்களை லவ் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா லவ் பண்ணுவீங்க, நல்லா திருமணம்லாம் நல்லா இருக்கும். ஆனால் கோபம்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 2 பேருக்கும் கிளாஷ் வருவதற்குண்டான தன்மை. அதனால் ஈகோவை மட்டும் தனியாக பிரித்து வச்சுட்டு உங்கள் கணவன் மனைவி உறவை பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பாசிட்டிவாக இருக்கும். இவர்களுக்கு எந்தெந்த ராசிகள் செட் ஆகும், எந்தெந்த ராசிகள் செட் ஆகும்? முக்கியமாக கும்பராசி அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு செட் ஆகக்கூடியாத ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கடகராசி செட் ஆகாது, கன்னி செட் ஆகாது. இது இல்லாமல் பாருங்கள் செட் ஆகும். இவர்கள் பொதுவாக எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்? காமாட்சி அம்மன் வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பது முக்கியமாக வந்து இவங்க வந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பாக இருப்பது. காலபைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்குமா? கொடுக்கும். திருமணத்துக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், வருமானமே தடையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குது. சில பேர் வீட்டில் ஃபேமிலியில் வந்து என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக சார் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், அந்த பொண்ணு வந்து சம்பாரித்து எங்களை காப்பாற்றணும். இதுவே என்ன சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் வீட்டில் வந்து அதுக்காகவே போஸ்ட்போன் பண்ணுறாங்க திருமணத்தை. இது ஆனால் பெண்ணுக்கு என்ன எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றது மனசில் இருக்கும். எந்த பெண்ணும் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் பெண்ணு கேட்டு கூட திருமணம் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் ஜாதகத்திலே இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெண் வந்து படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போகுது, ஆண் வந்து சப்போர்ட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குது. எதிர்பார்ப்புகளே திருமணத்தை தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? பொருளாதார எதிர்பார்ப்புகள் திருமணத்துக்கு தடை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. சார் பையனுக்கு வீடு இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க, இதுவே தடையாக இருக்கும். ஓகேங்களா, பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வீடு வரும் அப்படின்னு மினிமமாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்க திருமணத்துக்கு தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மைகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இது எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம். ஓகேங்களா, வயதினுடைய லக்னம் வளரும் லக்னம்னு சொல்லுவோம். நம்ம எந்த டைமில் நம்ம சாப்பிடுவோம்? காத்தால் எழுந்துக்கிறோம், 6 மணிக்கு எழுந்த உடனே சாப்பிடுவோமா? இல்லையா? காத்தால் எழுந்தவுடனே நிறைய விஷயங்களை முடிப்போம், அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்வாக இருக்குல்ல. ஒருத்தர் ஜாதகத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா, துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. துலா லக்னம் அவருடைய லக்னமாக இருக்குமான்னா, துலா லக்னம் அவருடைய வயதனுடைய லக்னம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இவங்க துலா லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுடைய லக்னம் வந்து வளர்ந்து இப்போது அவனுடைய வயசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருக்கும். அப்போ தனுசு லக்னத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும் பொருத்தம். ஏன்னா பையன் வந்து பிறக்கும்போது அவனுடைய மனோநிலையை வந்து பார்த்திங்கன்னா, அவனுடைய எடை என்ன? 3 கிலோ. பையனோ பொண்ணோ பிறக்கும்போது 3 கிலோ. ஓகேங்களா, சின்ன வயசில் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்கும். வளர்ந்த அப்புறம் அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது பெரிய பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு பைக் வாங்கணும்னு தோணும், வீடு வாங்கணும்னு தோணும். இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் வந்து ஜாதகத்தில் இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா, அப்போது அவன் எடையும் கூடிடும். 3 கிலோன்றது இப்போ வந்து 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ இந்த மாதிரி மாறிடும். அப்போது நம்ம பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணுமா, இல்லை வளர்ந்த பையனுக்கு ஜாதகம் பார்க்கணுமா? இதுதான் அட்சய லக்ன பத்தினுடைய சாராம்சம். அப்போது இப்போ என்ன லக்னம் போயிட்டுருக்கோ அதுக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். கண்டிப்பாக சார், நீங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எதனால் வந்து திருமணம் அப்படின்றது டிலே ஆகுது, என்ன பரிகாரங்கள் செய்தால் அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கைகூடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறொரு புதிய பதிவுடன் சந்திப்போம். நன்றி.